உறவுகளுக்கு வணக்கம். நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது குருபூஜை விழாவானது வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மாவட்ட கூடுதல் ஆய்வாளர் அவர்கள் நேரடியாக பரமக்குடிக்கு வருகை தந்து ஆய்வு செய்தார். தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது குருபூஜை விழாவிற்கு வருகை தரும் மக்கள் எவ்வித இடர்பாடு இன்றி வந்து சேர்வதற்கு ஏதுவாக வழித்தடங்களை ஆய்வு செய்தார். பின்னர் போக்குவரத்து வாகனங்களை சீர் செய்யும் விதமாக அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக இடங்களை தேர்வு செய்து ஆய்வு செய்தார். தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடம் அருகில் அமைந்துள்ள அழகப்பா பெண்கள் கல்லூரியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக இடம் உள்ளதாக ஆய்வு செய்து அங்கு நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அழகப்பா பெண்கள் கல்லூரியில் வாகனங்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக சாலைகளை முறையாக பராமரிக்க உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் திரு பரமை பாலா அவர்களும் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் அவர்களும் உடன் இருந்தனர். முதல்ல நம்ம ஒரே ரொம்ப வண்டி செட் ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் ஏதாவது போட்டு ஒரு 2 வாரத்துக்கு இது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ரோடு. அதோட வீடு 1 2 இருக்கு. எந்த இதுவுமே இல்லை. அப்படியே மெயின்ல டெம்பரவரியா இவங்க போக்குவரத்துக்காக இருக்கு. தண்ணி அடிச்சுன்னா நிறைய இருக்குன்னா அது மட்டும் தான் நம்ம அதான் 860 மீட்டர் தான் போடணும். ஃபுல்லாக கம்மா இது டெம்பரவரி கிராவல் போட்டு டெம்பரவரியாக இதுக்காக எப்போ மாதிரி பண்ணி விடுவோம். இப்போ இருக்கிற மாதிரி தான் இந்த பக்கம் கரையை இருக்கிற மாதிரி இருந்தால் போட்டு கிராவலை போட்டு பண்ணி இங்கிட்ட இருந்து இந்த ஓரத்தில் இருந்து எடுக்கிறவங்க அப்படியே போயிடும். அந்த ரோடு அது உள்ளேயுமே கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நல்லா இருக்கும் சார். பிள்ளைகளுக்குலாம் சிரமமாக இருக்கும். அது அந்த ரோட்லேருந்து தானே 960 வருது. ஓகே, இது மெட்டல் போட்டு அப்படியே இது அமைச்சு விட்டோம்னா கொஞ்சம் போகிறோம்னா அது கண்ணெலாம் இருக்குது.
கொஞ்சம் சீக்கிரம் வண்டியெல்லாம் வெளியேறதுக்கு தோதா இருக்குது. இது மட்டும்தான் வேறு வழி எப்போ இங்கே வர மாட்டாங்க. காலேஜுக்கு வர்றவங்க வருவாங்க. ரோடு நல்லா இருந்தால் வந்துடுவாங்க. பைக்கில் காரில் வராங்க. இல்லைன்னா அங்கே சுற்றி மறுபடியும் வரணும். அப்படி நம்ம வந்து அந்த பாதையில் வரணும். நம்ம வந்து வழியில் வரணும். ஓகே சரி சார், பார்க்கலாம். சரி சரி. அது நம்ம